ஏ கைஸ், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும், ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும், இல்லை சொசைட்டியில் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருந்தாலும், டெய்லியும் வந்து நம்ம நிறையா பேரோட டீல் பண்ணியே கண்டிப்பாக ஆகணும். ஆஃபீஸ் போனால் சரி, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு காலேஜ் போனாலும் சரி, டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போகும்போது நிறைய மக்களோட டீல் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபுல் வாழ்க்கையே. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்பான பர்சனாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கும், யாரை பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுறது, ரொம்ப ஒரு ப்ளீஸிங் பர்சனாலிட்டியாக இருக்கும். அதே இன்னொருத்தரை பார்த்தா ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருப்பார், ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க, பேசுகிறதே வந்து சுருக்குன்னு பேசுவாங்க. ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க, எப்போவுமே வந்து மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம டே இன் அண்ட் டே அவுட் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி நம்ம டீல் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சா நம்ம காரியமும் நடக்காது, நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேற்றுமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம எப்படி டீல் பண்ணணும், எப்படி வந்து நம்ம சொசைட்டியில் நல்லபடியாக ஒரு வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு பர்சனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறது, இல்லை அவங்கள மாற்ற வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிற புக் தான் வந்து த ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன புக். இப்போ படித்த செல்ஃப் ஹெல்ப் புக்லேயே இதுதான் ரொம்ப சின்ன புக். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 45 minutes உட்காந்தா இந்த ஃபுல் புக்கே முடிச்சிடலாம். அவ்வளோ சின்ன புக். பட் இதில் இருக்கிற எசன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அழகாக ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்திருக்கார் இந்த ஆத்தர். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம இதுலேருந்து படித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கில் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் ஈகோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன தான் இருந்தாலும், நம்ம என்ன தான் ரொம்ப பணிவான பர்சனாக இருந்தாலும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ரொம்ப சாதுவாக இருந்தாலும், எல்லாத்துக்குள்ளே ஒரு ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஈகோன்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், எந்த பேர் வச்சு வேணால் சொல்லலாம். பட் யாராவது வந்து நம்ம கிட்டே இருக்கிற அந்த யூனிக் குவாலிட்டிஸை வந்து யாராவது புகழ்ந்து பேசினாலோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எல்லார் மனுஷனுக்கும் அந்த ஒரு ஈகோன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். அது வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் போகலாம், அது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐயப்பனும் கோஷம்ன்ற படம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த மேல் ஈகோ கிளாஷ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஈகோவை எப்படி ஹர்ட் பண்ணாமல் நல்ல விதமாக வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் சொல்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அவர் லைஃப்லேருந்து லெஸ் கெப்லின்னு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. அதாவது வேலை விஷயமா வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது அவர். ஸோ அவர் வந்து இந்த வேலை, அந்த கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. பட் அந்த வேலை வந்து நைட்டும் தாண்டி அடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால என்ன பண்ணலாம், சரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது, அந்த ஊருக்குலாம் எப்போ போகிறாரோ ரெகுலராக போய் ஒரு ஹோட்டலில் தங்குவார். ஸோ அந்த ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக போகணுன்னா, அங்கே ரிசப்ஷனில் இருக்கவர் வந்து இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் பார்த்துட்டு, ஐயோ சார், நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா, முன்னாடியே சொல்லியிருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் எடுத்துருப்பேனே, இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன், இப்போ இங்கே ரூம்ஸே கிடைக்காது, கண்டிப்பாக தலைகீழாக நின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப சாரி சார் அப்படின்னோடனே உடனே ஆத்தர் என்ன சொல்லியிருக்கார், இது இந்த விஷயத்த யார் சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துட்ருப்பேன், பட் உங்ககிட்ட நீங்கள் சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. உங்களை தாண்டி எந்த ப்ராப்ளமும் போனதே இல்லை, இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களாலேயே முடியலன்னா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா, நீங்களே இப்படி சொன்னால் நான் போய் பார்க்கில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெருமையாக நல்ல விதத்தில் தான் சொல்லியிருக்கார். ஸோ உடனே அவர் யோசிச்சிருக்காரு, நம்மளை பற்றி நம்மளை இவ்வளோ நம்பியிருக்காரு, நம்ம மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு, நம்ம ஏதோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், சரி நீங்கள் ஒரு 1/2 hour அந்த லாபியில் உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ கூட்டத்துலையும் எல்லா ரூம்ஸும் ஃபுல்லாக இருந்தபோது வேறு ஒரு சின்ன ஒரு இருக்கிற ரூமை இவர் அப்படியே இந்த பெட்டெலாம் செட் பண்ணிவிட்டு, இவருக்கு அது நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு நைட் ஸ்டேக்காக ஒரு ரூம் மாதிரி அவர் செட் பண்ணி இவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த சின்ன விஷயந்தான், நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை, அவருடைய உண்மையை தான், அவருடைய குவாலிட்டியை வந்து நான் கொஞ்சம் புகழ்ந்து பேசினேன், பட் அதுலேயே வந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு ஈகோன்றது இருக்கும். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா
அதை புகழ்ந்து பேசணும்னா பாசிட்டிவாக வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோன்னா ஒருத்தரை மட்டும் எல்லோரும் நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க, அவர் பேசுகிறது கேட்கறதுக்கு ஆவலாக இருப்பாங்க, அவங்களோட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் அவங்கெல்லாம் மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ சில பேர் வந்து அது பிறந்தும் போதே அவங்க பேசுகிற விதம், அவங்க மற்றவங்கக்கிட்ட பழகிற விதம்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், எல்லோரும் வந்து அவங்க பேசுவாங்க. அதுக்குன்னு நம்மளுக்கெல்லாம் அது வராதுன்றது இல்லை. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா 3 A பிரின்சிபல் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ்னால் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து மற்றவங்கள வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள மாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையை பார்த்திங்கன்னா யாரையும் மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கும், அவங்கவுங்களுக்குள்ள ஒரு நேச்சர் இருக்கும். அது வந்து யாருக்காகவும் மாற்றிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி அவங்களோட டீல் பண்ணுறோன்றதை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறது என்ன ஒரு எக்ஸாம்பிள்னால், நம்ம அளவில் ஃபுல்லாக ஒரு ஷர்ட் தைச்சி காலர் பேக்கெட் எல்லாம் நம்மளை ஃபிட் ஆகிற மாதிரி தைச்சிட்டு மற்றவங்ககிட்ட போய் இதை நீ போடு உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சா அதை எப்படி போட முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மள மாதிரி அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா அப்ரூவல். அதாவது இப்போ மற்றவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு உடனே அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் இந்த ஐடியா பண்ணலான்னு இருக்கேன்டா, இந்த மாதிரி பண்ணுறேன், இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ சரியாக வரும், உன் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் கொடுத்தா அவங்க வந்து மற்ற விஷயங்களை வந்து நல்லபடியாக நான் இதை பண்ணலாம், இது எனக்கு இவங்க அப்ரூவ் பண்ணிட்டா அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் 3வது வந்து அப்ரிஷியேட். அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும், ஸோ அவங்க பண்ணுற அந்த சின்ன விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்கள் வண்டி பஞ்சராக இருக்கும்போது ஏதோ வந்து ட்ராப் பண்ணுறாருன்னு வச்சுங்களா, இந்த இடத்துல டைம்லி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹெல்பிங் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணாலே வந்து அவங்க மேலும் நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் குவாலிட்டி அவங்களுக்குள்ளேயே போயிடும். ஸோ இந்த 3 குவாலிட்டிஸ் அக்செப்டன்ஸ், அப்ரூவல், அப்ரிசியேஷன் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் வந்து ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா நம்ம பேசும்போது வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறது அவங்க சொல்கிறது நம்ம ஒத்துக்க மாட்டோம், நம்ம சொல்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் எப்படி அவங்கள வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்டுக்கு அக்ரி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெக்னிக் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைரெக்டாக வந்து யாராவது ஒருத்தர் நீ சொல்கிற பாயிண்ட்டு சுத்தமாக ஸ்டூப்பிடாக இருக்குது, நீயும் பாயிண்ட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டா டைரெக்டாக சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அந்த பாயிண்ட்டை நான் நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களுடைய ஃபுல் சுச்சுவேஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். மைண்டில் எந்த ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் இல்லாமல் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபுல்லாக அவங்களுடைய பாயிண்ட்டை கேட்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஏன் இந்த பாயிண்ட்டை இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாயிண்டில் வியூவில் பார்த்தா இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவனுடைய உண்மையான ரீசன் என்ன இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறதுக்குன்னு நமக்கு தெரிய வரும். அவங்களுடைய பாயிண்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட்டை சொல்லுங்கள். நான் ஏன் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்சுவலாக உங்கள் பாயிண்ட் எடுத்து அக்ரி பண்ணுங்கள். அப்படியும் முடியலன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியை கொண்டு வாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கலாம். இப்போ லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாயிண்ட்டை வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் ஜட்ஜு நம்பலைன்னா சரி எவிடன்ஸை கூப்பிடுவாங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எவிடன்ஸு, இவர் சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு. அப்புறம் 2வது எவிடன்ஸை கூப்பிட்டு நிற்க வைப்பார். ஸோ இவங்க சொல்கிறத கேளுங்க ஜட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ 2-3 பேர் சொன்னோன்னே ஜட்ஜுக்கு வந்து ஓகே, ஸோ இந்த எவிடன்ஸ்லாம் இவங்க காட்டும்போது இவங்களாம் வந்து அப்ரூவ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணும். அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியான கஸ்டமர்ஸை வந்து பேச வைப்பாங்க. நானும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சிது, அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நம்மளும் ஓகே இது அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பீக் ஆர்கியூமெண்ட் போய்ட்டு இருக்கும்போது தேர்ட் பார்ட்டியை யாராவது கூப்பிட்டு அவங்கள வந்து இந்த பாயிண்ட்டை வேலிடேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பேரை வந்து நீங்கள் உண்மையில் காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு நினைங்க. அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் திரும்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிக் கொடுக்குறாங்க, நார்மலாக கிளாஸ் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் நீங்கள் டீச்சர்கிட்ட சொல்லலாம், டீச்சர் நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது,
நீங்கள் கொடுத்த அந்த லைவ் எக்ஸாம்பிள் வந்து அது என்னால் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதனால் நீங்கள் சொல்கிற விதம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுவச்சா, பாவம் நம்ம சொல்கிறது வந்து அந்த பையனுக்கு எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கணும், நிறைய பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பழகுவாங்க, நம்ம கூட எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகர்னஸோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து ஆத்தர் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்னிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு கான்வர்சேஷனில். மற்றவங்க பேசுகிறத வந்து நம்ம எப்படி கவனிக்கணும், அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவங்க ரொம்ப பிஹேவியர் மாறி இருந்தால் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நிறைய நல்ல விஷயங்களை இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன புக்கு, ஈஸியாக படித்து எந்த ஒரு டாப்பிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வழவழ குழக்குழான்னு இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பாக டு த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் ஒரு படிக்க வேண்டிய ஒரு புக். இன்னும் இன்னொரு புக் ரிவ்யூவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் எஸ் கோபி. பாய்.